தென்னிந்தியாவுக்குன்னு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனா சமகாலத்துல தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியும். அது பாஜக RSSஐ தென்னிந்திய மண் ஏற்க மறுப்பதுதான். என்ன நீ பண்ணாலும் யார நீ இறக்குனாலும் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். தென்னிந்தியாவுக்குன்னு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனா சமகாலத்துல தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? அது பாஜக RSSஐ தென்னிந்திய மண் ஏற்க மறுப்பதுதான். என்ன நீ பண்ணாலும் யார நீ இறக்குனாலும் இங்க உனக்கு இடம் இல்லடா, நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மண் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகத்தை சொல்ல முடியும். இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, அதுல முன்மாதிரியாக இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு பெண், பாஜக சார்புடைய ஒரு பெண், பாஜகவிற்கு சாதகமாக மக்களை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. பேசுனதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க இப்ப ஆடியோவா கேளுங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா? சொல்லுங்க. நீங்கள் சார்? நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க. 350 ரூபா வித்த கேஸை வாங்கி இப்போ 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்கிக்கிறான். சொல்லுங்க. ஓகேங்க சார். மானியம் வருதுங்களா சார்? மானியம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துட்டு இருக்குங்களா சார், இல்லை வரது இல்லைங்களா? வரலங்க, மானியமும் வரல. கேஸ் விலையும் 950 ரூபா 900 ரூபாய் 1000 ரூபாய் ஆகி போச்சுங்கிறேன். 300 ரூபா வித்த கேஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் சார். வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். என்னால் முடிஞ்சா 100 ஓட்டு போறதுக்கு வேலையை பார்ப்பேன் சார். இல்லை, திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். மேடம் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். சார், அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா? உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்போ உழைச்சிங்கிறதே போதும். மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ உழைச்சிங்கிறதே போதுங்க. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 60 ரூபா வித்த பெட்ரோல் 110 ரூபா 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா வித்த கேஸ் 950 ரூபா 980 ரூபா 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா வித்த அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேற என்ன கேட்குறீங்க? அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன கேட்கலாம்? எண்ணெய் 100 ரூபா வித்த எண்ணெய் 250 ரூபா விற்குது. 250 ரூபா வித்த அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், வேற என்ன கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார். சட்டமன்ற தொகுதி கேட்கல, உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு தெரியாதுங்க சார். ஏன் தெரியாதுங்க? என்னங்க நீங்க சொன்னதாங்க சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க. செய்யூருங்களா சார்? ஆமாம் மேடம்.
நீங்கள் கேட்குறீங்களா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? சார் பிஜேபி பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சார் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இல்லைங்க, நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பற்றி? நாட்டு நான் ஒன்றும் நினைக்கலைங்க சார். நல்லது வரவிருக்கும் நினைக்கிறீங்களா? மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜியை வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி புள்ள, அதானி புள்ள, அதானி பேரன், அம்பானி பேரன், அதை எத்தனாயிரம் கோடி திடீர்னு ஒன்றானுக்கு பாரு. அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான். நீ நானும் கட்சியாலும் ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கணும். சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் புள்ள உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி. ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபா விற்கும். 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ரைட், வச்சுட்டுங்களா? அமித்ஷாவும் மோடியும் இந்த ஆடியோவை கேட்டாங்க அப்படின்னா கதி கலங்கி போயிடுவாங்க. என்ன தெரியுமா? அந்த பொண்ணு பேசுறத கேட்கிறாரு. இவர் கேட்டுட்டு அடுத்தது அந்த பொண்ணையே நீயே பிஜேபிக்கு வாக்களிச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட பெண்ணையே மாற்றிய பெருமை அந்த தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு. பிஜேபி சார்புடையவர்களா, பிஜேபிக்கு நேரடியாக ஆதரிக்கிறவர்களா? தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர்கள் அடங்கி ஒடுங்கித்தான் இங்கே இருந்தாக வேண்டும் என்பதை தமிழ்மண் எப்போதும் நிரூபித்திருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான ஆதாரம் தான் இந்த ஆடியோ. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அவ்வளவு பணம் வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதானி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் கொடுத்து பல லட்சம் கோடி ரூபாய், அதாவது சொல்லி மாளாத அளவிற்கான ஊழல்கள் செஞ்சிருக்காங்க. அவ்வளவு பணம் கையில் வச்சிருக்காங்க. சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. சமூக வலைக்கணக்கு மட்டும் இவனுங்க எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? 1,40,00,000 சமூக வலைக்கணக்கு இவனுங்க வச்சிருக்காங்க. இவ்வளவு வலைக்கணக்கு வழியா பொய்ய உற்பத்தி பண்ணி இவங்க போடுறதா இவங்க வழக்கமே. சரியா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு பெரிய அளவுல கூட இவனுங்க என்னெல்லாமோ செஞ்சு பார்த்த பிறகு கூட தமிழ்நாட்டு மண்ணில் இதெல்லாம் ஈடுபடாது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆடியோ இது. இப்ப மோடியே இங்க வந்தால், தமிழ்நாட்டில் வந்தாலும் இங்க பெரியாரை ஏத்துக்கிட்டாங்கனோ, இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஏத்துக்கிட்டாங்கனோ, தமிழ் மண்ணினுடைய பாரம்பரியத்தை ஏத்துக்கிட்டாங்கனோ, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆரியத்தினுடைய எந்த அரசியலும் இங்கே செயல்படுத்த முடியாது, செயல்படாது அப்படிங்கிறத தமிழ்மண் நிரூபிச்சுட்டே இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.